ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எசேக்கியேலின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் முதல் 22 வசனங்கள். எசேக்கியேல் 37 1 முதல் 22 வசனங்கள். தியான வசனம் 4ஆம் வசனம். தியான வசனம் 37:4. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். தொடர்ந்து அடுத்த வசனம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எலும்பு பள்ளத்தாக்கினுடைய காரியத்தை இந்த அதிகாரமானது நமக்கு விளக்குகிறது. எலும்பு பள்ளத்தாக்கின் காட்சியை இங்கே ஆண்டவர் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த எலும்பு பள்ளத்தாக்கினுடைய காட்சி நம்பிக்கையூட்டுகின்ற, ஊக்கத்தை அளிக்கின்ற ஒரு செய்தியை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளையே, நம்பிக்கையற்ற நிலையிலே என்று இருக்கிறாயா? 11வது வசனத்திலே பாருங்கள். இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். நாங்கள் உலர்ந்து போனவர்களாக இருக்கிறோம், நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம், நாங்கள் அறுப்புண்டு போகிறவர்களாக, ஒன்றுமில்லாதவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையாகி உனக்கும் எனக்கும் இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி, உன்னுடைய உலர்ந்து போன வாழ்க்கையை அல்லது உயிரற்ற வாழ்க்கையை நான் உயிர்ப்பிப்பேன் என்பதாக சொல்லுகிறார். எலும்பு உலர்ந்து போனால் அதில் பிரயோஜனம் இல்லை. ஒரு மனிதனுக்கு எலும்புரிக்கு நோய் வருகிறது என்றால் அதை சற்று யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அந்த எலும்பில் இருக்கக்கூடிய மஜ்ஜை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அது உலர்ந்து போய்விட்டதனால் ஜீவன் பெறவே முடியாது. ஜீவனற்ற ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு வருகிறது. ஆம், இங்கே அந்த மஜ்ஜை இல்லாத இலை என்றால் உலர்ந்து போன ஒரு எலும்பு எதை காண்பிக்கிறது? ஜீவனற்ற ஒரு நிலையை காண்பிக்கிறது, உயிரற்ற நிலையை காண்பிக்கிறது. பரிசுத்த வேதம் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லுகிறது. ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லுகிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் என்ன செய்கிறான்? உயிரோடு இருக்கிறவனாக இருந்தால் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருப்பான். அவன் ஜீவன் இல்லாதவனாக இருக்கின்றபடினாலே மறுதலிக்கிறான். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அவர்கள் பார்வைக்கு அழகாக இருக்கிறார்கள், ஆனால் உயிரற்றவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ பக்தியின் வேஷமுடையவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய பலனையும் மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, நீ வேஷம் தரித்தவனாக, வெளிப்படை கிறிஸ்தவனாக அல்லாது உள்ளான வாழ்விலே ஜீவனுடைய கிறிஸ்தவனாக இருக்கிறாயா? கிறிஸ்துவனிலே ஜீவிக்கிறவராக இருக்கிறாரா? ஆண்டவருடைய ஆளுகை உன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறதா? வெளிப்படையாக கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு என்னை ஒப்புக் கொடுக்காமல் என் மனம் போல இப்படி நான் ஜீவிப்பேன் என்றால் நான் உயிரற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மறுதலித்து கொண்டிருக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது, சர்தை சபை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகின்ற பொழுது அதைத்தான் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். சர்தை சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களுடைய சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். உயிரோடு இருக்கிறாய் உலகத்தின் பார்வையில், ஆனால் உன்னுடைய நடவடிக்கைகள், உன்னுடைய செயல்பாடுகள் தேவனை வெளிப்படுத்தவில்லை. நீ செத்தவனாய் இருக்கிறாய். 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகின்ற பொழுது, லவோதிக்கேயா சபையை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது, நீ ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறாய், நீ நான் வாந்தி பண்ணி விடுவேன் என்பதாக சொல்கிறார். ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்வு, 2 விதமான ஒரு வாழ்வு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உலர்ந்து போன ஒரு வாழ்வு. 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 4வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, அங்கே ஆண்டவர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகின்ற எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய், உன்னுடைய ஆதி வைராக்கியத்தை விட்டு விட்டாய், ஆதி நிலையை நீ இழந்து விட்டாய். தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை என் வாழ்விலே நான் நிறைவேற்றவில்லை என்றால் நான் ஆதி அன்பை இழந்தவனாக இருக்கிறேன், விட்டுவிட்டவனாக இருக்கிறேன், தேவனை விட்டுவிட்டவனாக இருக்கிறேன். உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை உனக்கும் எனக்கும் இருக்கும் என்றால்
நீ நிச்சயமாய் உனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கை உலர்ந்து போய் இருக்கிறதா, உயிரோட்டமுடையதாக இருக்கிறதா என்று சொல்லி உனக்கு தெரியும். உன் ஆண்டவரிடமாய் ஓடிவா. உலர்ந்து போன உன்னுடைய வாழ்க்கை, ஜீவனற்ற உன்னுடைய வாழ்க்கை செயல்படும் ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுவார். அவருடைய ஆளுகைக்கு உன்னை ஒப்புக்கொடு. இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த உலர்ந்து போன எலும்புகள் சிதறி கிடக்கின்றன என்று சொல்லி பார்க்கிறோம். சிதறுண்ட கிடக்கின்ற எலும்புகளாக, அங்கே அவைகளுக்குள்ள ஐக்கியம் இல்லை, ஒன்றோடொன்று டிஸ்லொகேட்டட், அங்கே எங்கு பிரித்து போடப்பட்டதாக இருக்கிறது. நோ யூனிட்டி, ஒன்றுக்கு ஐக்கியம் இல்லை. தூரமான ஒரு வாழ்வை காட்டுகிறது. ஒருவரோடு ஒருவர் வாழ்கின்ற வாழ்க்கை ஒருவரை விட்டு ஒருவர் மிக தூரமாக இருப்பதைப் போல காண்பிக்கிறது. அன்பின் கயிறு அங்கே காணப்படவில்லை, ஐக்கியத்தின் கயிறு காணப்படவில்லை, பொறுமையின் கயிறு அங்கே காணப்படவில்லை. அவைகளெல்லாம் உடைக்கப்பட்டதாக, இல்லைனால் துண்டிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. சடலமான ஒரு வாழ்வு, சடலமான ஒரு வாழ்வு, அந்நியப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு, அது செயலற்ற வாழ்வு. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, காரணம் என்ன? தேவனுடைய ஆவி இல்லாதது தான், ஜீவன் இல்லாதது தான். 8ஆம் வசனம் அதைத்தான் சொல்கிறது. அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது, ஆவி இல்லாதிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார் என்பதாக ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், 7வது வசனம். ஆக ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்வு, ஆண்டவருடைய சுவாசம் இல்லாத ஒரு வாழ்வு, ஜீவ சுவாசமற்ற ஒரு வாழ்வு. யோபு 33வது அதிகாரத்தில் சொல்கின்ற பொழுது சர்வ வல்லவருடைய சுவாசம் என்பதாக அதை சொல்லுகிறார். பிரச யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இயேசுவின் ஆவி என்று அங்கே சொல்லப்படுகிறது. சகரியா 12:10 கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி என்று சொல்லுகிறது. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவை இழற்றவர்களாக இருக்கிறார்கள். ஜீவ சுவாசம் இல்லை, சர்வ வல்லவருடைய சுவாசத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆவி அவரிடத்தில் இல்லை, கிருபையின் ஆவி இல்லை, விண்ணப்பத்தின் ஆவி இல்லை. இந்த எலும்புகள் எதை குறிக்கிறது? நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேல் மக்களை, அதாவது 2 கோத்திரத்தையும், இஸ்ரவேல் கோத்திரம் 10 கோத்திரமுடைய இஸ்ரவேலரும் 2 கோத்திரங்களை உடைய யூதாவும், இந்த 2 நாடுகளை குறிக்கிறது. அவர்களுக்குள்ளாக ஒற்றுமை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினாலே நாடு கடத்தப்பட்ட நிலை காணப்படுகிறது. இந்த நாடு கடத்தப்பட்ட நிலையைத்தான் இங்கே சிதறுண்ட, இல்லை என்றால் உலர்ந்து போன இந்த எலும்பு காட்சியானது வெளிப்படுத்துகிறது. நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். நடைபெணங்களாயிருந்தார்கள், அந்நிய நாடு, தூரம் போன ஒரு வாழ்வு, ஐக்கியமில்லாத ஒரு வாழ்வு. ஆனால் அவர்களுக்கும் தேவ வல்லமை வாக்களிக்கப்படுகிறது. அவர்களுக்கும் தேவ வல்லமை வாக்களிக்கப்படுகிறது. 19வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடே சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல் என்பதாக சொல்லுகிறார். 2 நாடுகளும் ஒன்றாகும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்துவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யூதா தென்னாடு, இஸ்ரவேல் வடநாடு. ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திலே ஒரே நாடு, எல்லாரும் ஒரே மந்தைக்குள்ளாக வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆகினாலே சொல்லுகிறார், இந்த மந்தையில் இல்லாத இன்னும் அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். மெஸ்ஸியாவாக, ஒரே ராஜாதி ராஜாவாக அவர் அரசாளப் போகிறார். அவருடைய ராஜ்யம் முடிவில்லாத ஒரு ராஜ்யமாக இருக்கும், முடிவில்லாத ஒரு ராஜ்யம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே 25வது வசனத்தை பாருங்கள். என் தாசனாயை யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள், அவர்களும் அவர்களின் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கு குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். என்றென்றைக்கும் ஆண்டவருடைய ஆளுகை அங்கே இருக்கும் என்பதை அங்கே பார்க்கிறோம். ஒரே நாடு, தேவன் அரசாளுவார், முடிவில்லாத ராஜ்யம். 26வது வசனம் அதைத்தான் சொல்கிறது. நான் அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கு ஸ்தாபிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் உங்களை பிரித்து விட்டதோ? தேவனுடைய அன்பில்லாத ஒரு சிந்தை என்னிடத்தில் காணப்பட்டு மற்றவரிடத்தில் அன்பு செலுத்த முடியாமல் நான் காணப்படுகிறேனோ? 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அனலுமின்றி, ஆவியுமின்றி, அனலுமின்றி வாந்தி பண்ணப்படக்கூடிய நிலையிலே நான் இருக்கிறேனோ? என் தேவன் என்னிடத்திலே எதிர்பார்த்திருக்கிற நான் அவரிடமாய் கொண்டிருந்த ஆதி அன்பை விட்டவனாக இந்த நாளிலே நான் காணப்படுகிறேனோ?
உலர்ந்து போன ஒரு நிலையிலே, சிதறி கிடக்கும் நிலையில் இருக்கிற உன்னையும் என்னையும் ஆண்டவர் உயிரடை செய்கிறவராக இருக்கிறார். உயிரடை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு வேளை உனக்கு ஆலயம் இருக்கலாம், ஆண்டவருடைய பிரசனம் உண்டா? நீ தேவனுடைய ஆலயம். உன்னிலே ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் ஆராதனைக்கென்று செல்லுகின்ற ஆலயமானது ஒரு ஐக்கியத்தின் இடம். அங்கே ஐக்கியத்தை நான் வெளிப்படுத்துகிறேனா? ஆண்டவர் அங்கே தங்குகிறாரா? என் ஆண்டவர் உன்னை அந்த ஆலயமாக எடுத்திருக்கிறார். உன்னிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீ நானும் அவர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? பரிதாபமான நிலையில் இருப்போம் என்றால் ஆண்டவர் இந்த வேளையிலே நம்மை பழுது பார்க்க விரும்புகிறார். நம்மை உயிரடை செய்கிறவராக இருக்கிறார். அவர் உயிரடை செய்கின்ற பொழுது எபேசியர் 2:14 சொல்கிறது, பகை மாறுகிறது. தேவனுக்கு நமக்கும் இடையேயான பகை மாறுகிறது. ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். 15 பகை மாறுகிறது. 15 துப்புரவு ஏற்படுகிறது. நம்மை சுத்தம் செய்கிற ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார். 16 ஒப்புரவு ஏற்படுகிறது. ஒப்புரவு ஏற்படுகிறது. ஆம், இந்த ஒப்புரவை நீங்களும் நானும் இழந்து போய்விடாதபடி அவர் கை நீட்டிக்கொண்டிருக்கின்றதான வேளையில், அழைத்து கொண்டிருக்கிறதான இந்த வேளையில், ஜீவனோடு இருக்கிற இந்த நாட்களில் மனம் திரும்பும்படியாய் அவரிடமாய் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை கழுவும் சுத்திகரியும் என்று சொல்லுவோம். ஜீவனற்றவனாய் இருக்கிறேன், உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை, ஒற்றுமையில்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, என்னை புதுப்பியும் ஆண்டவரே, என்னை புதுப்பியும் ஆண்டவரே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை நீர் திரும்பவுமாய் உயிர்ப்பிக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் சிலுவையை தெரிந்து கொண்டே எங்களை அன்பின் ஆண்டவரே, அந்த சிலுவையின் வல்லமை இன்றும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உலர்ந்து போன எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விசை மறுபடியுமாய் நீர் உயிர்ப்பியும். எங்களை ஒன்றாக்கும் தேவனை, உம்மோடு ஒன்றாக்கும், மற்றவர்களோடு உறவுகளிலே எங்களை அந்த ஒற்றுமையை தாரும். எங்களை எடுத்து சாட்சிகளாய் பயன்படுத்தும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம். மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.